நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஷாலினி டிவி என்று உங்களுடன். வணக்கம் நேயர்களே, இது மறந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி. இன்று இந்த நிகழ்ச்சி நம்முடைய பேசுவதற்காக ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் மற்றும் சுஜோக் அக்குபஞ்சரிஸ்ட் திரு PS ரக்தா அவர்கள் நம்முடைய. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இந்த ரேக்கின்றது பாத்தீங்கன்னா ஒரு நியூவா இருக்கு, இது மருத்துவத்துறையில ஒரு புதுசா இருக்கு அப்படின்னா என்ன மேடம்? ரேக்கின்றது வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து எங்கேருந்து வருதுன்னா இயற்கையிலேருந்து வருது. நம்ம இழுக்கிற மூச்சு வந்து ஒரு சக்தி நமக்கு கொடுக்கறது, உயிரோடு இருக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி வருது. அந்த நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு மூக்கு வழியா தான் எனர்ஜி எடுக்கிறோம் இருக்கோம். ஆனா நம்ம என்ன, நம்மளுடைய சயின்ஸ் படி ரேக்கில வந்து இதுதான் பிசிக்கல் பாடி, இதை சுத்திர நமக்கு தெரியாம, கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்ம பாடின்னு இருக்கு. அது மெட்டபிசிக்கல் பாடி ஆர் ஆறான் பேரு. இந்த ஆறால 7 சக்கரங்கள் இருக்கு. இது வழியாக தான் நம்ம 24 மணி நேரம் இயற்கையிலிருந்து மூச்சு இழுத்துட்டு இருக்கோம். நம்ம பிசிக்கல் பாடி கண்ணுக்கு தெரியறதுனால மூக்கு வழியா மூச்சு இழுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா காஸ்மிக் எனர்ஜி, இயற்கையினுடைய சக்தி வந்து இந்த ஆரிக் பாடி, இது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பாடி எல்லாருக்கும் இருக்கு. இது வழியா தான் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. இந்த எனர்ஜி இந்த 7 சக்கரங்கள் வழியாக நமக்குள்ள இருக்கு. 7 சக்கரங்கள் வழியாக நமக்குள்ள வருது. அது வந்து ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்குள்ள போய் உடனே நமக்கு பாடியில இருக்கிற எல்லா ஆர்கனும் வேலை செய்யறதுக்கு, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த 7 சக்கரங்கள், இந்த எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, இதுதான் காரணம். உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இதுதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும். இந்த ரேக்கின்றது வந்து ஹீலிங், அதாவது நம்ம பாடிக்கு வந்து அதுக்கு தானே ஹீல் பண்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த நம்ம இழுக்கிற மூச்சுக்கு இயற்கையினுடைய சக்தி இல்லையா, அது ஹீல் பண்றதுக்கும் அந்த சக்தி இருக்கு. சோ அதனால மருந்தே தேவையில்லை. இந்த ஹீலிங் எனர்ஜி நமக்குள்ளே இருக்கிறது எனர்ஜியை அதிகப்படியா பண்ணினா அதுதான் ரேக்கின்றது. ரேன்னா யூனிவர்சல் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, கீன்றது நம்மளுடைய பாடி சக்தி. ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ரேக்கின் பேரு. இதை பத்தி பாத்தீங்கன்னா ரேக்கின்றது ஒரு மருந்தில்லா மருத்துவம்ன்ற மாதிரி சொல்றீங்க. இதுல வந்து சுஜோக் அக்குபஞ்சரிஸ்ட்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறீங்க மேடம். சுஜோக்னா என்ன? சுஜோக் எந்த வகையில இந்த மருத்துவத்துல? நம்ம எப்பவுமே அக்யூபங்க்சர் சொன்னாக்கா உடனே சைனீஸ் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்றோம். சைனீஸ் அக்யூபங்க்சர்ல பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா நிறைய 14 சேனல், அதாவது எனர்ஜி வந்து நமக்குள்ள பாடிக்குள்ள எப்பவுமே போயிட்டே இருக்கு. அதாவது மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி, கீழிருந்து பூமியில இருந்து வர இயற்கையினுடைய இன் எனர்ஜி, யாங் எனர்ஜி, அது சைனீஸ் அக்யூபங்க்சர். ஆல் ஓவர் த பாடி நிறைய புள்ளிகள் இருக்கு. அதையே கம்ப்ளீட்டா ரிஃபைன் பண்ணி கொரியன் லாங்குவேஜ்ல சு அப்படின்னா ஹேண்ட், ஜேஓகே ஜோக்குன்னா ஃபுட். சோ இதுல என்ன பண்றோம், இந்த கை, நமக்கு கை இருக்கு இல்லையா, இந்த கை தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த கையை நம்ம வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஏதோ கை கொடுத்துருக்கா, எழுதலாம், படிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம் அப்படின்லாம் இல்ல. இந்த கைகள் வழியாக பிரபஞ்ச சக்தி உள்ள கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்து சக்கரா மேல கை வச்சா மத்தவங்களுக்கு ஹீல் பண்ணலாம். அது ரேக்கின்றது. அதே சுஜோக்கு நம்ம எடுத்தோம்னா இந்த கையிலேயே எல்லா ஆர்கன்ஸும் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இந்த கையில வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்க ஆர்கனுக்கு நம்ம பாடி ஃபுல்லா கையிலேயே இருக்கு. நம்ம பாடினா என்ன, தலை, அதுக்கப்புறம் தோல், கழுத்து, அதுக்கப்புறம் பாடி, செஸ்ட், அப்டமன் எல்லாம் இருக்கு இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா என்டையர் பாடி, ஃபுல் பாடியும் இந்த கைகள்லயே இருக்கு. சோ அதனால பாடிக்குள்ள என்ன இருக்கு, என்ன எது சரியா இல்லைன்னு பார்க்காம இந்த இதுதான் நான் எனக்கு டெஸ்டுக்கு சுஜோக்குனா, சூன்னா ஹேண்டு, ஜேஓக்கு ஜோக்குன்னா ஃபுட். இந்த இதுதான் ப்ரோபன் பேரு. கைகளிலேயே இந்த இதுதான் தலை, இது செஸ்ட், இது வயிறு, இது லோயர் அப்டமன், இது ரெண்டு கை, ரெண்டு கால், ஹோல் ஹேண்டுல அப்படியே எல்லா ஆர்கன்ஸும் இருக்கு. அதனால பாடிக்குள்ள போய் என்ன டெஸ்ட் பண்ணி 28,000 அந்த ஸ்கோப்பி இந்த ஸ்கோப்பி எல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கண்டுபிடிக்காம டைம் வேஸ்ட் பண்ணாம இதுலயே இந்த இடத்துல அமைச்சினா எங்களுக்கு தெரிஞ்சிடும். டயக்னோசிஸ், அதாவது டெஸ்ட், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கையிலேயே நடக்கிறது. தட் இஸ் கால்ட் சுஜோக் அக்யூபங்க்சர். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேடம். மேடம், இந்த மருந்தில்லா மருத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கு. இது நம்ம நாட்டுல எவ்வளவு தூரம் வெற்றிகரமா இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம நாட்டுல எப்பவுமே இது கருசு என்னன்னா, நம்ம நாட்டுல எல்லாமே இருக்கு, ஒரு ட்ரெஷர் மாதிரி. ஆனா அதை நம்ம போற்றுறதுக்கு நம்ம மறந்துடுறோம். இதே வந்து நமக்குள்ள இருக்கிறத வந்து வெளியில இருந்து யாரோ வராங்க,
வந்துட்டு அது நல்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அப்ப நம்ம அது வெளிநாட்டுல இருந்து வர்றதுனால நம்ம வந்து இன்னும் அதுக்கு அதிக மகத்துவம் கொடுத்து அது புதுசா ரேக்கின்றது என்ன ஹீலிங் வித் காஸ்மிக் பிரபஞ்ச சக்தியை வச்சு அந்த காலத்துல தொட்டா சரியா போயிடுனாங்கல்ல அவ்வளவுதான். அது அப்ப வந்து காட்டுக்குள்ள எல்லாம் போய் தவம் இருந்து அவங்களுக்கு சக்தி கொண்டு வந்து புத்தர் பண்ணார் இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் மருந்தே இல்லாம தான் அப்படி தொட்டா குஷ்டரோகியே சரியா போன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுதான். ஆனால் இதை நமக்கு போட்டதுனால ரெய்க்கின்னு வந்து ஃபாரினர் ஒருத்தர் வந்து ஜப்பனீஸ் மாங்க் வந்து டாக்டர் மிகாவோசி இங்க வந்து கத்துக்கிட்டு போய் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா ரெய்க்கி. ரெய்க்கி ஹீலிங் அந்த காலத்துல ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் இல்லையா அந்த மாதிரி இது அவ்வளவுதான். சுஜோக்கும் ட்ரெடிஷனல் அக்யூபங்க்சர் நம்ம நாட்டுல இருந்துதான் சைனீஸ்க்கு வந்து நல்ல சயின்டிபிக்கா அதை பண்ணிருக்காங்க. அதையும் இன்னொரு ரிஃபைன் பண்ணி கையிலேயே இல்லாம இருக்கு. அந்த 12 மெரிடியன் இருக்காங்க, 14 மெரிடியன், 12 மெரிடியன் இந்த விரல்லயே அந்த மெரிடியன் என்ன பாத்வே ஃபார் தி ஃப்ளோ, கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எப்ப தடைப்படுறதோ அப்ப டிசீஸ், எங்க தடைப்படுறதோ அந்த இடத்துல கண்டுபிடிச்சு இந்த மெரிடியன் இருக்கு இல்லையா, இந்த மெரிடியன்ல வந்து பல புள்ளிகள் இருக்கு. அதாவது இயற்கையில வந்து பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புலயும் இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் இந்த மெரிடியன்ல இருக்கு. இந்த மெரிடியன்ல ஒரு கிட்னி மெரிடியன்னாக்கா போனுக்கும் பார்க்கலாம், காதுக்கும் பார்க்கலாம், கிட்னியே ப்ராப்ளம் இருந்தாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி மெரிடியன்ல வந்து எந்த எலிமெண்ட் சரியா வேலை செய்யலன்னு பார்த்துட்டு அங்க நீடில் போட்டா அக்யூபங்க்சர்னு பேரு. சுஜோக்கு எல்லாமே இருந்தது, ஆனா நம்ம போற்று மலர்ந்து போயிட்டோம், அது புது பேரோட வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ நினைக்கிறேன் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நவீன மருத்துவ முறைலாம் இருக்கு, அலோபதி, சித்த மருத்துவம். அதுக்கு மாற்றா இந்த ரேக்கிய சொல்லலாமா? அதாவது என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முதல்ல நம்ம ஏன்னா அலோபதிக்கு முதல் இது கொடுக்கறோம் ப்ரையாரிட்டி. உடனே டாக்டர் கிட்ட போறோம், உடனே சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு தூரம் குணமாறுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா சில டைம்ல பாத்தீங்கன்னா ரூட் காசே தெரியாது. ரூட் காசு தெரியும், இது இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எனர்ஜி வந்து இது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி உள்ள ஆரிக் பாடி வழியா போகிறச்ச இல்லைன்னா இந்த சுஜோக் அக்யூபங்க்சர்ல கண்டுபிடிக்கிறச்ச எனர்ஜி, டிவைன் எனர்ஜி, அது வந்து பிரபஞ்ச சக்திக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. உள்ள போய் ரூட் காஸ்க்கு வேலை செய்யுது. இட் இஸ் நாட் ஒரு பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துட்டு சரியா போயிடும், இந்த பெயின் கில்லர் சாப்பிடுன்றது இல்ல. பெயின் வந்து இட்ஸ் ஒன்லி சிம்டம். பட் ரூட் காஸ் எங்க இருக்கு, அதுக்கு போய் அந்த எனர்ஜி போய் வேலை செய்யறதுனால டோட்டல் ரெக்கவரி டேக்ஸ் பிளேஸ். ஓகே மேடம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மெயினா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளோட புள்ளி வரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா இருக்கு. சோ அதுக்கு ரேக்கில எந்த வகையான நீங்க WHO இதுல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயும் பிபியும் டிசீஸே கிடையாது அப்படின்னு விடுவாங்க. ஆனால் சர்க்கரை நோய்க்கு முதல் காரணம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு சக்கரா இருக்கு, மணிப்புர சக்கரான்னு பேரு. இந்த மணிப்புர சக்கரை வந்து எப்ப சரியா வேலை செய்யலையோ, எப்போ ஒரு எனக்கு மனசு கலங்குறது அப்படின்னா மனசுன்றது வேற, ஆரிக் பாடியில இருக்கு. மனசு கலங்கரிச்ச வயிறு ஒரு மாதிரி பண்ணுது இல்லையா, வயிறுல ஒரு மாதிரி எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, பயத்துல ஒரு மாதிரி பண்ணுது இல்லையா, அப்ப என்ன ஆகும், உடனே அந்த மணிப்புர சக்கராக்கு பக்கத்துல அந்த ஆர்கன் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த எண்டோக்ரைன் ஆர்கன், ஹார்மோன் செக்ரேட்டிங். ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்தி. மேடம் கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் லலிதா மேடமா? சொல்லுங்க. பையன் ஓவர் டென்ஷனா இருக்கான். ஒரு நேரம் இருக்கிற இது ஒரு நேரம் இல்ல. சைக்காட்ரிஸ்ட்லாம் கொண்டு போய் மருந்து மாத்திரை கொடுத்துட்டோம். பட் எந்த ஒரு இதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது ஏதாவது பண்ண முடியும்? என்ன வயசுமா? 32 ஆகுது. 32 32 32. இப்ப வீட்டுல தான் இருக்காரா? ஆமா மேடம். எந்த வேலைக்கு போனாலும் நிக்க மாட்டேங்கிறேன், எது சொன்னாலும் புரியவும் மாட்டேங்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கூட்டிட்டு வாங்கம்மா, நேர பாத்துட்டு. ஏன்னா மனசு சம்பந்தமான வியாதி இது. இப்ப நான் உடல் சம்பந்தமான வியாதினா இந்த இடத்துல கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது இப்படியே காமிச்சிடுறேன். மனசு சம்பந்தமானதுன்னா முதல்ல மனசு சரிப்படணும். வேணும், அதுக்கு நேரம் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். மெட்ராஸ் தான் வரணும் இல்லையா? அட்ரஸ் அந்த நம்பர் இருக்கும் ஸ்க்ரோல்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்துட்டு. ஓகே, தேங்க்ஸ். இப்போ இந்த ரெய்க்கி முறையில பாத்தீங்கன்னா எத்தனை விதமான வியாதிகள் குணமாகும் இதுல?
இது வந்து எனர்ஜி வந்து நான் வந்து இதை நான் ட்ரீட் பண்றதா இருந்தா நான் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சு பண்ணணும். இது வந்து என்னுடைய ப்ராப்ளம் இதுல எப்படின்னா இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடி சுத்தி இந்த ஆண்டனை மாதிரி ஒரு சேனல் வச்சோம்னா, நம்ம டிவி வச்சோம்னா ஒரு ஆண்டனா இருக்கும் இல்லையா, அதுல 7 ஆண்டனா இருக்கு. சோ அந்த 7 ஆண்டனா வழியே சக்தி வருது. எங்க இருந்து வந்து இயற்கை சக்தி. அந்த இயற்கை சக்திக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. சோ இயற்கை சக்தி வந்து இதுதான் பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியாதுன்னு கிடையாது. எதை வேணாலும் பண்ணலாம். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ பெரும்பாலும் தாய்மார்கள் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி கூட குழந்தை பாக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணாங்க, அங்க கர்ப்பப்பை சம்பந்தமான இருக்கிற மட்டும் ஓவரி மட்டும் பாக்குறாங்க. நாங்க என்ன பண்ணோம், நம்மளுடைய பாடியில எக்ஸப்ட் ஒரு அது 17-15 வயசு 15-16-17 வயசு வரைக்கும் பிரெயின் வளருது. அதுக்கப்புறம் வளருது கிடையாது. ஆனா மற்ற ஆர்கன்ஸ் எல்லாத்துலயும் சேம் செல்ஸ் தானா வளரக்கூடிய செல்ஸ் இருக்கு, ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. அதுக்கு தானே என்னென்ன பண்ணணுமோ பண்ணோம். ஆனால் நாங்க சக்கரை வழியா போறோம். இந்த ஓவரி எடுத்துட்டு அது கர்ப்பப்பையில என்ன கோளரா இருக்கா, ஓவரி சரியா ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகுதா, எந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகலன்னு பார்த்துட்டு அது பண்றோம். ஆனால் அதுக்கு காரணம் வந்து இங்க குரோத்னு ஒண்ணு இருக்கு. என்ன இந்த growth வந்து ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட்டிங் செல்ஸ் வந்து சரியா க்ரோ ஆகணும், ஃபாலிக்கல் டெவலப் ஆகும். அதுக்கெல்லாம் தைராய்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் இங்க ஆக்னேய சக்கரா இருக்கு. இந்த சக்கரங்கள் வந்து 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, சகசிரார ஆக்னேய சக்கரா. இது வந்து எல்லா எண்டோக்ரைன் ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற சக்கரா இது. சோ எல்லா எண்டோக்ரைன் ஆர்கன் மட்டும் இல்ல, எல்லா சக்கராவும் கண்ட்ரோல் பண்றது. சோ ஓவரி சரியா வேலை செய்யலையா, இல்ல யூட்ரஸ் சரியா வேலை செய்யலையா, என்ன சரியா ஃபாலிக்கல் அந்த ஃபெலோப்பியன் டியூப் சரியா வேலை செய்யலையா, சில டைம் எல்லாத்துலயும் இந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரம் அந்த ஆர்கன். சோ ரூட் காஸ் நாங்க பார்த்துட்டு பண்றோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் திருவண்ணாமலையில இருந்து வேளாண் பேசுறேன் சார். மேடம் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேம். எனக்கு ஒரு 5 வந்து இந்த சைனஸ் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அலோபதியில போய் கேட்டோம்னா அவங்க வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், குணம் பண்ண முடியாது அப்படின்றாங்க மேடம். சைனஸா? சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ் வந்து இங்க எங்க இருக்கு உங்களுக்கு? சைனஸ் வந்து இந்த கண் கிட்டே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு சைனஸ். இந்த 2 சைனஸ் கீழே கண்ணுக்கு கீழே ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, மேல இந்த கண்ணுக்கும் மேலுக்கும் ஃப்ரண்டல் சைனஸ், இங்க சப்மாக்ஸிலரி. இது எங்க பண்ண இந்த இடத்துல சில டைம்ல வீங்கி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ரூட் காஸ் வந்து மூக்கு. சார், நாங்க மூக்கு வந்து என்னன்னா 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆக்னேய சக்கரா. சோ இந்த ஆக்னேய சக்கராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு கூடவே இந்த இடத்துல அமைச்சி, அதாவது சைனஸ் உங்க கையிலேயே எல்லாமே இருக்கு, நீங்க பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், அது வச்சுன்னு பாருங்க. இது 2 கண்ணுக்கு நடுவில் இந்த இடத்துல மூக்கு வருது இல்லையா, இந்த இடத்துல மூக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சும்மா அமைச்சிட்டு மூக்குல மட்டும் மனசு வச்சுக்கோங்க, அது சரியாயிடும். கண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த இடம் இருக்கு, தலை இந்த ஃபோர்ஹெட் இருக்கு இல்லையா, நெற்றி, அது இங்க இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, மொத்த இடத்துல இந்த இடத்துல அமைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ், காலையில ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ், ராத்திரி ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நாள் பண்ணுங்க. உங்க சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சால்வ். ஒரு மருந்து பயமுறுத்துவாங்க, அப்படிதான் நீங்க பண்ணணும். பின்ன எப்படி பயமுறுத்தினாதானே நீங்க மருந்து சாப்பிடுவீங்க, ஆபரேஷனுக்கு போவீங்க. பயம் வந்து ஸ்லோ பாய்சன். மனசுல வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அமைச்சிருங்க, இந்த எனர்ஜி போய் வேலை செய்யும். பரவாயில்லைங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் சைனசைட்டிஸ் இது வந்து நல்ல தீர்மானம், நல்ல ரெக்கவரி ஆகும். வேணும்னா ஒரு தடவை வந்து பாருங்க. 2 சிட்டிங் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். பயப்படவே வேணாம். நன்றி சார். மேடம், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு மருத்துவ முறையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில மருத்துவ முறையில் என்ன சொல்றாங்கன்னா 30 நாள் நீங்க தொடர்ந்து எடுக்கணும், 60 நாள் எடுக்கணும், இல்ல சில வருட கணக்கில் கூட போகுது, அவ்வளவு செலவு பண்றாங்க. உங்க இந்த ரேக்கி மருத்துவ முறையில ஒவ்வொரு வியாதிகளுக்கும் எத்தனை நாட்கள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கால அவகாசங்கள் இருக்குங்களா? அந்த மாதிரி கணக்கு கிடையாதுங்க. சில பேர் வருவாங்க, இப்ப ஒருத்தர் வந்து காது 10 வருஷமா எனக்கு காது டாக்டர் வந்து சிரிஞ்சில மருந்து அடிச்சாரு, உடனே வலிச்சுது, அதுக்கப்புறம் இடது பக்கம் திரும்ப முடியல அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், இங்க டெஸ்ட் பண்றச்சே இந்த காது வந்து இங்க இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு என்ன அது பாருங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, இப்படி திரும்பினாரு. 10 வருஷமா டெஸ்ட் பண்றச்சே மெருக்கு, அதாவது நம்ம நம்ப முடியாத
அதிசயம் எல்லாம் நடக்குது இதுல. அதனால அவங்களுக்கு நம்பிக்கையோட வந்தாங்கன்னா இத்தனை சிட்டிங் தான் கிடையாது. ஏன்னா எவ்வளோ பணம் செலவழிச்சுட்டு அலோபதியோ ஆயுர்வேதாவோ எல்லாம் பணம் செலவழிச்சுட்டு என்கிட்ட வரைச்ச மறுபடியும் அதிகமான செலவழிக்க கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு அவங்களுக்கே அந்த பிரஷர் பாயிண்ட் கொடுத்துடுறேன். அப்ப பிரஷர் பாயிண்ட் கொடுக்கறச்ச என்ன பண்றாங்க, அவங்களே பண்றாங்க. இதை வந்து ட்ரேட் சீக்ரெட் நான் வச்சுக்கிறது இல்ல, அவங்களே கொடுக்குறாங்க. சில பேருக்கு ஒரே நாள்ல சரியா போடுது, சில பேருக்கு 10 சிட்டிங்ல சரியா போடுது. ரொம்ப ரொம்ப சீப் ட்ரீட்மெண்ட். டெஸ்ட்டுக்கு பண்ற ரூபா கூட இதுல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகாது. நம்ம தொடர்ந்து பேச மேடம், நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் வேலூர்ல இருந்து சக்தி பேசுறேன். மேடம் கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். இல்ல, என் குழந்தைக்கு 1 வயசு 3 மாசம் ஆகுது. சரியா காது கேட்க மாட்டேங்குது. சரியா காது கேட்க மாட்டேங்குது. காது கேட்கல. காது கேட்கறதுன்றது அதாவது குழந்தைக்கு காது கேட்கறது எப்பன்னா நம்மளுடைய பிரெக்னன்சிலேயே லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில கடைசி டைம் 7 மாசம் 8 மாசம் 9 மாசத்துலயே குழந்தை ஃபீட்டஸ் ஸ்டேஜ்லயே குழந்தை காது கேட்கும். அப்ப ஏதோ உங்களுக்கு நடந்திருந்தா அந்த நீங்க காது ஐயோ என்னத்துக்கு இந்த மாதிரி கேட்கறோம் அப்படின்னு இருந்தா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், எமோஷனல் ப்ராப்ளம் இருந்தா கூட குழந்தை வளர்ற உள்ள ஃபீட்டஸ்க்கே டெவலப் ஆகிறதுக்கு காமிச்சு இருக்கும். இல்லைன்னா குழந்தை வளர்ந்து 1 வருஷம் தானே, அது சரியா ட்ரீட் பண்ணிடலாம். ப்ரொவைடட் நீங்க ஆனா ஏன்னா அந்த மூலாதார சக்கரான்னு ஒண்ணு, இந்த சக்கரை சரியா காது கேட்க ஆரம்பிக்கும். அது ஃபீட்டல் ஸ்டேஜ்ல பறக்கிறதுக்கு முன்னாடியே. அபிமன்யுன்னு கேள்விப்பட்டிருக்கா இல்லையா, பிரெக்னெண்டா இருக்கச்சே காது கேட்டுதுன்னுட்டு. அதேதான் இது, அதுதான் நடக்கிறது. ஆனா இத வந்து சயின்டிபிக்கா நாங்க நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து குழந்தைக்கு எந்த இடத்துல அமுத்தணும் சொல்லிட்டு 2 சிட்டிங் வந்தீங்கன்னா சரியாயிடும். அப்புறம் நீங்களே பண்ணலாம். நன்றி மேடம். இப்போ இந்த ரெய்கி வழிமுறையில மேடம், இப்போ வந்து நான் வந்து இப்போ பல முறையில அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, டாக்டர் பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் நிஷா, சென்னையில இருந்து பேசுறோம். மேடம் சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு வந்து இந்த கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோம்னா உடம்புல டயர்ட் ஆயிடுது. அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஸ்கேன் எடுத்தோம். பீரியட்ஸ்ல வந்து பீரியட்ஸ் வரதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து அறிகுறி லேசா தெரிஞ்சு 5ஆவது நாள் தான் நல்லா படுது. அதனால வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொன்னாங்க. அப்புறம் வேலை செஞ்சுட்டு வந்தா ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து உடம்பு கீழே குனிஞ்சு எழுந்துக்கும் போது ரொம்ப கால்லாம் வலிக்குது டாக்டர். என்ன வயசு உங்களுக்கு? என்ன டாக்டர்? என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 33 டாக்டர். சரி, 33 வயசுல உட்கார முடியல, ஏந்திரிக்க முடியல, டயர்ட் ஆயிடுதுன்னா உடம்புல வந்து ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டா இருக்கு டாக்டர். 152 என்னுடைய ஹைட்டு. சரி, நான் வெயிட் வந்து 60 இருக்கேன். இப்ப எல்லாம் நல்ல குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த சக்கரஸ் இருக்கிற 7 சக்கரங்கள் நாங்க அதுக்குதான் போறோம். ஒரு ஹார்மோன் வந்து ஒரு கிளாண்ட் வந்து சரியா வேலை செய்யல நாங்க சொல்றது இல்ல. ஒரு கிளாண்ட் சரியா வேலை செய்யலன்னா மத்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் சரியா வேலை செய்யாது. ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் சரியா வேலை செய்யறதுக்கு வெளியில இருக்கிற சக்கரம் இல்லையா, இந்த 7 சக்கரமும் சரியா வேலை செஞ்சா ஹார்மோனல் பேலன்சிங் டேக்ஸ் பிளேஸ். இப்போ ஹார்மோனல் பேலன்சிங்க்கு எந்த ஹார்மோன் சரியா வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அதனால எல்லா சக்கரங்களும் சரியா இந்த கை வழியாக இப்படி கொண்டு வந்துட்டு ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ்க்கு பேலன்ஸ் பண்றோம். அப்ப தானே சரியா போயிடும். உடம்புல எனர்ஜி வர்றதுக்கு இந்த எனர்ஜி போய் உங்களுக்கு நிறைய புத்துணர்ச்சி கொடுக்கணும். அதனால நேரம் வந்தீங்கன்னா ஒரு 2 சிட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியில இந்த வயசுல நீங்க எங்களுக்கு அவ்வளவு டயர்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுட்டு. மேடம், இந்த ரெய்கி வந்து ஒரு டேர்ம்ல சொல்லணும்னா ஒரு மன ரீதியான மருத்துவம்னு சொல்லலாமா? அப்படி இல்லைன்னு சொல்ற பட்சத்துல கொடிய நோய்களான கேன்சர் அது போன்ற நோய்களும் இது மூலமா குணப்படுத்த முடியுமா? கேன்சர் வந்து இப்ப மனசு 2 பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. மனசுன்றது என்னது? என்னுடைய வலி எனக்கு தான் தெரியும். மனசுன்றது வந்து சம்திங் நீங்க பார்க்க முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். தொடர்ந்து பேசலாம் மேடம், நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க எலான்புடியில இருந்து பேசுறோம். பேர் சொல்லுங்கம்மா. பாத்திமா. மேடம் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. இது என் மகளுக்கு 9 வயசு ஆயிடுச்சு. ஆனா எந்த ஒரு விஷயமே ஒரு நிமிஷத்துல செய்யற 1 மணி நேரம் செய்யுது. அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 1 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்துல செய்யறாங்களா? உங்களுக்கு வயசு என்னம்மா? 9 வயசு ஆகுது. 9 வயசு இல்ல, அவங்க பொண்ணுக்கு 9 வயசு. பொண்ணுக்கு நீங்க கொஞ்சம் நல்லா வளர்க்கணும், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு.
ஓடி இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க வந்த உடனே கம்ப்யூட்டர்ல உட்காந்துடுறாங்க, அதுலதான் மனசு போகுது, இல்லைன்னா டிவி பார்க்க உட்காந்துடுறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே வேலை கொடுத்து கதை சொல்லி இது சொல்லி ஏன் படிக்கணும், ஏன் நீ உட்காரக்கூடாது, கொஞ்சம் விளையாட விடுங்க. சாயங்காலம் வந்த உடனே 1 hour பிளே கிரவுண்ட்ல போய் விளையாட விட்டா நல்ல உணர்ச்சி வரும். நாளைக்கு பாடம் முடிக்கணுமே அப்படின்னு அந்த தெம்பு வரும் வரும். அதுதான் நிறைய கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உணர்ச்சி தானே, பிரெயினுக்கு உணர்ச்சி தானே வரும், தான் வேலை செய்யணும்னு தெம்பு வரும். சரி, நன்றிம்மா. நீங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு, நேர்கள் கேட்கிற கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு வந்துடலாம். நேர்களே, மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.